வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்க ஸ்கைவாக் பிரிட்ஜ்ல தான் நாம இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது இந்தியா லார்ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கைவாக் பிரிட்ஜ்னு சொல்றாங்க. இங்க நிறைய விஷயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. சோ என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 2018ல வந்துட்டு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா சில காரணங்கள்ல கொரோனா பீரியட் அந்த மாதிரி டைம்ல இருந்ததுனால இது வந்துட்டு இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 2023 மே 1 தான் வந்துட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் வந்துட்டு இதை ஓபன் பண்ணி இனாகிரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து நிறைய மக்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நீங்களே பார்க்கலாம், நிறைய பேர் வந்துட்டு இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருந்து அந்த டி நகர் பஸ் டெர்மினல் வரைக்கும் போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ கஷ்டப்படும் போது வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு கிராஸ் பண்ணி போறதுக்கு. அது மட்டும் இல்லாம அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா மின் விளக்குகள்லாம் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. மின் விளக்குகள் மட்டும் இல்லாம வந்துட்டு கேமராஸும் வந்துட்டு அங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு கனெக்ட் ஆகுது. அங்கங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா வைக்கிறதுக்காக டஸ்ட்பின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுலயும் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டஸ்ட்பின்ஸ் வச்சிருக்காங்க. மறுசுழற்சி செய்ய முடியாத கழிவுகள், மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் வச்சிருக்காங்க. சோ நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சு இது எல்லாத்தையும் வந்துட்டு தனித்தனியா போடும்போது அவங்களுக்கும் இதை ரீசைக்கிள் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மின் விளக்குகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில தான் இருக்கு. எல்லாமே எல்இடி லைட்ல இருக்கு. சோ நைட் டைம்ல வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி ஒரு மீட்டருக்கும் வந்துட்டு ஒரு மின் விளக்குகள் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு காத்து வசதி இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா கொஞ்சம் காலியா இருக்கு. இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால நீங்க முடிவு அசைட்ல கூட பார்க்கலாம், நல்ல ஒரு காத்து கிடைக்குது. சோ நம்ம வந்துட்டு அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இந்த பஸ் டெர்மினஸ்ல இருந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் உள்ள நடந்து வரும்போது வந்து ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலான மக்கள் வந்து நடந்து வருவாங்க. சோ அவங்களோட கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம பண்டிகை காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நடமாடுவாங்க. சோ அந்த டைம்ல செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் அது மட்டும் இல்லாம நிறைய திருட்டுகளை தவிர்த்துக்கிறதுக்காகவும் இந்த வேவ் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது கண்ட்ரிலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கைவாக் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெயினோட வியூ எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ரொம்ப கிளியர் அண்ட் கட்டா இங்க இருந்து பார்க்கும்போது வியூ ஆகுது. சோ இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. சோ இந்த பிரிட்ஜ் வழியா வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல டிக்கெட் கவுண்டரை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. சோ ஈஸியா நீங்க போய் டிக்கெட் வாங்கிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கான பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 28 கோடியே 45 லட்சம் செலவாச்சா இந்த பிரிட்ஜ் கட்டி முடிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசுக்கு. இந்த பிரிட்ஜோட லென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா 570 மீட்டர் வந்துட்டு லென்த்ல இருக்கு இந்த பிரிட்ஜ். இதோட வித் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 4.2 அளவுக்கு வந்துட்டு இந்த பிரிட்ஜோட வித் இருக்கு. சோ அட் டைம்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த பிரிட்ஜ்ல வாக் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் இது வந்து கனெக்ட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்க மின் தூக்கியும் இருக்கு. இங்க கீழே இருந்து நிறைய பேர் சிரமப்படுறாங்க ஏறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு மின் தூக்கியும் கீழே வந்துட்டு இருக்கு. சோ மக்கள் வந்து அந்த மின் தூக்கியும் நீங்க வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. சோ அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க அந்த பிளான்ஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆக்சிஜன்ல பிரீஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரிட்ஜ்ல நடந்துட்டு இருக்கும் போது இப்போ ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. சோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அலர்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட அதுல இருந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நிறைய சிசிடிவி வந்துட்டு அங்கங்க வந்துட்டு வச்சிருக்காங்க. சோ எல்லாம் சிசிடிவில இருக்க ஃபுட்டேஜஸ் எல்லாமே ஸ்டேட் டு வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துட்டு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போறதுனால எல்லா ஆபத்தையும் வந்துட்டு தவிர்க்கிறாங்க. இங்க நடக்கிற விஷயங்களை கவர்மெண்ட்ல இருந்து ஒரு காஷன் கொடுத்துருக்காங்க. இங்க வந்துட்டு யாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாபாரிகள் வந்து கடை வைக்க கூடாது, பொதுமக்கள் நடக்கிறதுக்கு மட்டும் தான் இதை பயன்படுத்தணும். சோ யாரும் வந்துட்டு இதை டேமேஜ் பண்ணக்கூடாது, வந்துட்டு நல்லபடியா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கண்டிப்பா ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அங்க கீழே காஷன் போட்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த கீழே வந்து காய்கறி மார்க்கெட் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு பெரிய லென்த்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்துட்டு உங்களுக்கு டுவர்ட்ஸ் வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருந்து இங்க டி நகர் பஸ் டெர்மினல்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ற அளவுக்கு ரொம்பவே சூப்பரா வந்துட்டு இது இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நிழல் ஷேடோ மேல வந்துட்டு இந்த வெயில் படாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால நீங்க நிழல்ல நடந்து போற மாதிரியும் வந்துட்டு இது அமைக்கப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்பின்ஸ் வச்சிருக்காங்க.
அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் டஸ்ட்பின்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தபடி. ஸோ அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம வந்துட்டு நம்ம வீட்டை எப்படி கிளீனா வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பிளேசஸ் வந்து நம்ம கிளீனா வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா வந்துட்டு இன்னும் நம்ம வர ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு இதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்துட்டு நீங்க இந்த இடத்த வந்துட்டு விசிட் பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு இந்த இந்தியா கண்ட்ரிலேயே வந்து லார்ஜஸ்ட் ஸ்கை வாக் பிரிட்ஜ்னு சொல்றாங்க. கண்டிப்பா உங்க கிட்ஸை கூட்டு வந்துட்டு இந்த இடத்த வந்து காமிங்க. ஏதோ நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பரா வந்துட்டு இதை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட அமைப்புகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளேட்டர் கூட வச்சிருக்காங்க, லிப்டும் வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இத மாதிரி வந்து நிறைய பிரிட்ஜஸ் வந்துட்டு கட்டுறதுக்கு வந்துட்டு இந்த இடத்த நம்ம யூஸ்ஃபுல்லா வந்து வச்சுக்கிட்டோம்னால கிளீனா வச்சுட்டோம்னாலதான் நம்மளுக்கு இன்னும் நிறைய வந்துட்டு திட்டங்களை நம்ம கவர்மெண்ட் கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரிட்ஜ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு, கவர்மெண்ட் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. சோ இது வந்துட்டு நடக்கிறதுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு? நல்லா இருக்குதுமா. படிக்கட்டுல ஏற முடியாதவங்க இதுல ஈஸியா நடந்து வரலாம். நல்லா இருக்குது. டாப்பிங் இல்லாத குழந்தைங்களும் வீட்டுக்கு வரும்போது ஈஸியா இருக்குது. நீங்க சொல்லுங்க. அதேதான், சௌகரியமா இருக்குது. எப்படிதான் இப்படி ஒரு யோசனை பண்ணி செஞ்சாங்களோ. ஆனா நம்ம இந்தியால வந்து முதல் முறையா இந்த மாதிரி ஒரு ஸ்கை வாக் பிரிட்ஜ் கட்டிருக்காங்க. சோ அத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? கவர்மெண்ட் ஃபர்ஸ்டா போராட வேண்டியதுதான், அது ஒண்ணும் யோசனை கிடையாது. ஆனா குழந்தைங்களை கூட்டு போறதுக்கு ஃப்ரீயா இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கு. நீங்க எங்க இருந்து எங்க போறீங்க இப்போ? இப்ப நாங்க இந்த மாதவரத்துல இருந்து டி நகர் போறோம். டி நகர் போறீங்க. சோ இந்த பாதையை நீங்க பயன்படுத்தி படிக்கட்டு ஏறதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இப்படி நல்ல வசதி பண்ணி லிஃப்ட் வச்சிருக்கிறதுனால ஈஸியா ஏறி வந்துட்டீங்களா? ஆமா, இப்படி நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. சீரியஸாவே இந்த மழை வெயில் டைம்ல வந்து இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல் அண்ட் வெரி ஈஸி டு ரீச் ரயில்வே ஸ்டேஷன். சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லிஃப்ட் எக்ஸ்கலேட்டர் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ அது உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கு? நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு ஜாலியா இருக்கு. பிகாஸ் we are from டி நகர் only. Okay. So I never expected. It's very nice. So நீங்க டி நகர்ல இருந்து எந்த டெஸ்டினேஷன் போறீங்க இந்த வழியா? ஸ்டேஷன் டு பாரிஸ். ஓ, நீங்க ரோட் சைடா இப்ப டிராஃபிக் எல்லாம் கடந்து போறதுக்கு இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. Definitely, that's what I'm telling. So இங்க நல்லா இருக்கு, ரொம்ப ஈஸியா ரீச் ஆகுற மாதிரி இருக்கு. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீயணைப்புன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. சோ ஃபயர் டைம்ல வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா பொதுமக்கள் நடந்து போற இடத்துல வந்துட்டு எமர்ஜென்சிக்கு ஃபயர் இன்ஜின் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்ஸ்க்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வாட்ச்மேன்ஸ் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு பணிக்காக. சோ பயம் இல்லாம வந்து நைட் டைம்ல கூட நீங்க இந்த இடத்துல வந்து நடந்து போகலாம். ஏன்னா சிசிடிவி எந்த டைமும் வந்துட்டு உங்களுக்கு ஆன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டிஸும் வந்துட்டு அங்கங்க அமைக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு பெண்களுக்கும் வந்துட்டு எல்லா விதத்திலயும் வந்துட்டு பாதுகாப்பு பணியில வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய வந்துட்டு ஏஜ் பீப்புள் எல்லாம் வந்துட்டு அவங்களால நடந்து வர முடியல அப்படின்றதால எக்ஸிலேட்டர் பிளஸ் வந்துட்டு இங்க நம்ம லிஃப்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம்ஸ்ல கூட வந்துட்டு இந்த டி நகரை சுத்தி இருக்கவங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஜாலியா ஒரு வாக்கிங் மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டு வரதுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஸோ இதோட ரைட் ஹேண்ட் சைட்ல வந்துட்டு ரெஸ்ட் ரூம் இருக்கு. நீங்க டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல தான் நீங்க போகணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மின் தூக்கியும் இருக்கு. ஸோ வாங்க அந்த எக்ஸிலேட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு இறங்கி போயிட்டு எக்ஸிலேட்டர்ல வர போறேன். ஸோ இந்த எக்ஸிலேட்டர்ல வந்துட்டு பெரியவங்களா வந்துட்டு ஏறி வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த எக்ஸிலேட்டர்ல. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நடக்க முடியாதவங்க வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்து அந்த டி நகர் ரங்கராஜ ஸ்ட்ரீட்டுக்கு இல்ல மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுதான் வந்துட்டு டி நகர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இது வந்து டி நகரோட மெயின் ஜங்ஷன் கூட சொல்லலாம். ஸோ இந்த லிஃப்ட் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு கீழே அடித்தளத்துக்கு போறதுக்கான லிஃப்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ லிஃப்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ரங்கநாதர் ஸ்ட்ரீட்டுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு கீழே வந்து இறங்கியாச்சு.